இன்னைக்கு டே 6ல என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம்ஸில் நமக்கே தெரியாமல் வர எரர்ஸ். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரிண்ட் 1/0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 1 வந்து 0வால் டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பட் பைத்தனில் 1/0 என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். எரர் பார்த்தீங்கன்னா தெரியும், 0 டிவிஷன் எரர், டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து சின்டாக்டிக்கலாக எந்த எரரும் இல்லை. விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அதுவே டினோட் பண்ணும். பட் இங்கே வந்து எந்த எரரும் இருக்கிற மாதிரி அது டினோட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வேலிடான பைத்தன் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இருந்தாலும் நமக்கு அது வந்து கம்பைல் பண்ணும்போது எரர் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன்ஸ். சின்டாக்டிக்கலாக ஒரு விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பட் ரன் பண்ணும்போது அதில் வந்து எரர் வரலாம். அதே மாதிரி அந்த எரர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருக்கும். ஸோ அப்படியே இன்னொரு ட்ரிக்கும் சொல்கிறேன். இப்போ பைத்தனில் வந்து இன்ஃபினிட்டியை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1/0ன்னு கொடுத்தா இன்ஃபினிட்டின்னு சொல்லி தெரியும். பட் பைத்தனில் வந்து நம்ம வேரியபிள் x is equal to infinity அப்படின்னு கொடுக்கணும்னா float of அதுக்குள்ள inf அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். ஸோ பேசிக்காக பைத்தனில் வந்து இப்படி தான் இன்ஃபினிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ அதை பிரிண்ட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அதோட டைப்பும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோட்டு, பட் அவுட்புட் வந்து INF அப்படின்னு இருக்கும். ஸோ அது பார்த்தா நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ஃப்ளோட்டில் இருக்குது. ஸோ பைத்தனில் வந்து இப்படி தான் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் எரர் பார்க்கலாம். கீ எரர். நம்ம இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ D is equal to 1124 and 39 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த டிக்ஷனரி உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லைன்னா நீங்கள் டிக்ஷனரிஸ் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ டிக்ஷனரிஸ் பற்றின இன்டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மேலே கார்டில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து இந்த கீ எரருக்கு வரலாம். இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதில் 7 அப்படின்ற கீ இல்லை. பட் இங்கே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து D of 7 அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கீ எரர் 7 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அந்த டிக்ஷனரியில் வந்து அப்படி ஒரு கீ இல்லை, அதனால நமக்கு கீ எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் பற்றி பார்க்கலாம். இப்போ f equal to open of அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்காக. இது பைத்தன்லேயே பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ எதுவுமே இம்போர்ட் பண்ணக்கூட தேவையில்லை. இப்போ ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நம்ம ஒரு ஃபைல் பாஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் பேராமீட்டர் வந்து நம்ம என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ R அப்படின்னா ரீட் மோட், தென் W அப்படின்னா ரைட் மோட். ஸோ இதை பற்றியும் இன்டெப்த்தாக லேட்டராக வர வீடியோஸில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் டெடிகேட்டடாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளாக பார்க்கலாம். f equal to open of ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துருக்கேன், தென் ரீட் மோடில். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எரர் வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டேரக்டரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ls அப்படின்ற கமெண்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Day 1, Day 2, Day 3, Day 4 இந்த மாதிரி Day 1ல இருந்து Day 6 வரைக்கும் இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபைல் வந்து அங்கே இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. எரர் பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லி எரர் வந்திருக்குது. ஈவன் தோ இது வந்து சின்டாக்டிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் நமக்கு வந்து எரர் தான் ரிட்டர்ன் ஆயிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எரர் வந்து பார்க்கலாம். StopIteration எரர். ஸோ ஐட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன லிஸ்ட்டு பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு ஐட்ரபிள் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒவ்வொரு டைம் அந்த வேரியபிளை கால் பண்ணும்போதும் அது வந்து ஒவ்வொரு வேல்யூவாக ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஐடி அப்படின்ற ஐட்ரபிளில் இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா தெரியும், லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர்லேருந்து நம்ம ஒவ்வொரு டைம் நெக்ஸ்ட் மெத்தட் கால் பண்ணும்போதும் அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து 3 வேல்யூஸ் இருக்குது, 1 2 3 அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதை 3 டைம்ஸ் நெக்ஸ்ட் கால் பண்ணியிருக்கேன். என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக தான் வந்திருக்குது. இப்போ சப்போஸ் இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நான் இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு டைம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். இப்போ என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ அதனால StopIteration அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. இன்னொரு காமனான எரர் பற்றி பார்க்கலாம். KeyBoardInterrupt எரர். ஸோ இப்போ வந்து நான் இன்டர்பிரேட்டர் மோடில் இருக்கேன். ஜஸ்ட் உங்கள் கமாண்ட் லைன் வந்து பைத்தன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த இன்டர்பிரேட்டர் மோட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நான் ஏதாவது ரேண்டமாக வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து NameError. ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளாக டீகோட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ இந்த வேரியபிள் வந்து இதுக்கு முன்னாடி நான் டிக்ளேர் பண்ணல, அதனால இப்போ வந்து NameError அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுவே இப்போ நான் Ctrl+C கொடுத்தேன்னா அது வந்து கேன்சல் பட்டன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். KeyBoardInterrupt அப்படின்னு சொல்லி கேன்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட கீபோர்டு இன்புட் வந்து கேன்சல்.
ஸோ அதனால இது வந்து இன்டரப்ட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி கீபோர்டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ ப்ராப்பராக இன்டர்பிரேட்டர்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி 2 பிராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்பராக எக்ஸிட் ஆகும். அதை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிட் கொடுக்க முடியாத நிலமையில இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் Ctrl+G கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து உங்கள் ப்ராசஸை டேரெக்டாக ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். இப்போ வந்து அந்த எக்ஸப்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம மேலே பண்ணதே தான் ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 5/2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 5/2 வந்து வேலிட் ஸ்டேட்மெண்ட் தான். இதில் எந்த சின்டாக்ஸ் எரரும் இல்லை. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். 2.5. ஸோ 5/2 வந்து 2.5 ப்ராப்பராக தான் அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இந்த பி வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ ட்ரை பிளாக்ல என்ன இருக்குதோ அது வந்து ஏதாவது எக்ஸப்ஷன் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா, எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸப்ட் அப்படின்ற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இங்கே எரர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எரர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. இப்போ ட்ரை எக்ஸப்ட் கூட எல் ஸ்டேட்மெண்ட்டையும் கூட அப்பெண்ட் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரை பிளாக் இருக்குது. தென் A = 5, B = 2. இது வந்து வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த எக்ஸப்ட் அப்படின்ற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2.5, அதாவது நம்ம print of A/B வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். ஸோ எல்ஸில் வந்து எல்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து அவுட்புட்டாக வந்திருக்குது. இப்போ 0வால் டிவைட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸப்ட் பார்ட் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ ஒரு எக்ஸப்ஷன் நடந்தது அப்படின்னா ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸப்ட் பார்ட்டுக்கு போச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இவ்வளோதான் இதோட ஃப்ளோவே. இதில் எவ்வளோ எக்ஸப்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே நடக்கல அப்படின்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது சிமிலர் டு இஃப் எல்ஸ் பிளாக் மாதிரி தான். இது எக்ஸப்ட் வந்து இஃப் கண்டிஷனாக நினச்சிக்கோங்க. ஸோ இஃப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேசிக்காக அதுதான் இங்கே நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதோட சொல்யூஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வரலாம். செகண்ட் கொஸ்டின் இப்போ ரீட் பண்ணுறேன். ரைட் அ பைத்தன் ஃபங்க்ஷன் டு செக் வெதர் அ ஸ்ட்ரிங் இஸ் பெனகிராம் ஆர் நாட். ஒரு ஸ்ட்ரிங் வந்து பெனகிராமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பெனகிராம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணி பார்க்கலாம். Panagrams are words or sentences containing every letter of the alphabet at least once. ஸோ ஒரு சென்டென்ஸில் எல்லா ஆல்ஃபபெட்ஸும் இருந்தது அப்படின்னா அது வந்து பெனகிராம். ஸோ பேசிக்காக ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் ஒரு சென்டென்ஸில் இருந்தது அப்படின்னா அது வந்து பெனகிராம். எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வச்சுருக்கணும் ஏலேருந்து Z வரைக்கும். இப்போ கீழே ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காரு. த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தி லேசி டாக். மோஸ்ட் காமன் பெனகிராம்னா அது இதுதான். இந்த சென்டென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து எல்லா ஆல்ஃபபெட்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் நைவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட சொல்யூஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் பாப்புலேட் பண்ண போகிறோம். அதாவது ABCD இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே ஆல்ப் ஈக்குவல் டு ABCD அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து எல்லா ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸும் இருக்கும். Z வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த 4 கேரக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ABCD மட்டும்தான் இருக்குது. இப்போது ABCD வந்து ஃபுல்லாக பாப்புலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங் வாங்குவோம். அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறோம். அது வந்து கேருக்கு போகும். நெக்ஸ்ட் வந்து இஃப் கேர் நாட் இன் லோவர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். டெர்மினேட் ஆயிரும் லூப்பு. ஸோ இந்த ஃபங்க்ஷனும் அதோட டெர்மினேட் ஆயிரும். அப்படி இல்லை இது ஃபுல்லாக செக் பண்ணிருச்சு, இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகவே இல்லை, அதாவது இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ABCDஸில் வந்து கண்டெயின் ஆகிருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். S = dimension C93 அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். என்ன அவுட்புட் வருது அப்படின்னு நோ அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா ஏலேருந்து D வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இங்கே இருக்குதா அப்படின்னா இல்லை.
பிகாஸ் ஏபிசிடி இதில் இருக்கிற ஒரு கேரக்டர் கூட இல்லை, இங்கே இல்லை. ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே அதில் அட்லீஸ்ட் ஒன் சர்ச் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஏ அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம், இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகாது. அதுக்கப்புறம் பி இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம், இல்லை, அதனால அதுவும் ட்ரூ ஆகாது. தென் சி இருக்கான்னு பார்க்குறோம், ஸோ அதுவும் இல்லை. அதே மாதிரி டியும் இருக்கான்னு பார்ப்போம், அப்போவும் இல்லை. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகாது. அதனால ஃபைனலாக ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ இங்கே இஸ் பனாகிராம் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ என்னவோ அது வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ட்ரூவா இருந்தது அப்படின்னா எஸ்னு பிரிண்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா நோன்னு பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதே தான். இங்கே வந்து நம்ம ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஏலேருந்து ஜெட் வரைக்கும் டைப் பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக ஆல்ஃபப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 97 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு யூனிகோட் வேல்யூ கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான யூனிகோடு கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை பற்றி தெரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே கார்டில் இருக்கும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இது ஜஸ்ட் ஓவராலாக பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 26. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 26 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறோம். தென் எக்ஸ் ப்ளஸ் 97 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எதுக்கு 97 கொடுத்துருக்கேன் அப்படின்னா லோவர் லெட்டர்ஸ் 97 அப்படின்றது ஸ்மால் ஏவோட யூனிகோட் வேல்யூ. ஸோ 0 + 97 அதோட சிஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். ஸோ பேசிக்காக இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சொல்யூஷன் தான். ஏலேருந்து ஜெட் வரைக்கும் நம்ம மேனுவலாக ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம டைப் பண்ணாமல் ஜஸ்ட் அதை வந்து இப்படி ஒரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தடில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு அதே சேம் லூப் தான் ஃபார் ஐ இன் ஆல்ஃபப்ஸ் இஃப் ஐ நாட் இன் லிஸ்ட் ஆஃப் என்பிஎஸ்டிஆர். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணால் அது வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கு தான் நம்ம லிஸ்ட் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பூலியன் வேரியபிள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இஸ் கண்டெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு வேளை இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இல்லை அப்படின்னா நம்ம இஸ் கண்டெய்னிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டு உடனே லூப்பை வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ மேலே பார்த்ததே தான் நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம சிம்பிளாக இந்த லூப்பை மட்டும் பிரேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஃப் இஸ் கண்டெய்னிங்னு பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஈக்குவல் டு ட்ரூவா அப்படின்னு கூட இங்கே செக் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே மேலே இருக்க லைன்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டெஃப் இஸ் பனாகிராம் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம டபுள் ஈக்குவல் டு ட்ரூன்னு கூட செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இஃப் கண்டிஷன் வந்து பை டிஃபால்ட் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொடுக்குறதும் நல்லது தான். நீங்கள் எப்போவுமே ஒரு பூலியன் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இஸ் அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்ஜெக்டிவோ அந்த வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நான் எப்போல்லாம் இஸ் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறனோ அப்போ வந்து அது பூலியன் வேரியபிள் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நீங்களும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Third question, write a Python function that accepts a string and calculates the number of uppercase letters and lowercase letters. ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அப்பர் கேஸ் லெட்டர் எத்தனை, லோவர் கேஸ் லெட்டர் எத்தனை அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஸோ அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், லோவர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் ரோஜர்ஸ், ஹவ் ஆர் யூ திஸ் ஃபைன் டியூஸ்டே. இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் 4, பிகாஸ் இங்கே ஹெச் வந்து கேப்ஸு, தென் எம் கேப்ஸு, அதே மாதிரி ஆர் கேப்ஸு, தென் டியூஸ்டேல டி கேப்ஸு, தென் நம்பர் ஆஃப் லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் மிச்ச ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே ஒரு ஹிண்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்லி படித்து பார்க்கலாம். 2 string methods that might prove useful. இஸ் அப்பர் இஸ் லோவர் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங் பற்றியும் நான் டெடிக்கேட்டடாக வீடியோஸ் பண்ணியிருப்போம். ஸோ மேலே கார்டில் இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இப்போ சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து வினிதாவோட சொல்யூஷன். அதை தான் எப்படி அப்படின்னு சொல்லி நான் இப்போ வாக் த்ரூ பண்ணுறேன். எஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடி பார்த்த ஸ்ட்ரிங் தான். ஹலோ மிஸ்டர் ராஜர்ஸ், ஹவ் யூ திஸ் ஃபைன் டியூஸ்டே. ஓகே, ஸோ இப்போ எல் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறது பார்க்கலாம். எல் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அண்ட் யூ கவுண்ட் ஈக்குவல் டு 0. லோவர் கேஸ் ஆல்ஃபாபெட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், தென் அப்பர் கேஸ் கேரக்டரை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள். அதுக்கப்புறம் ஃபார் ஐ இன் எஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டராக ஃபெச் பண்ணுறோம். ஸோ ஃபெச் பண்ணிவிட்டு இஃப் ஐ டாட் இஸ் அப்பர், அந்த கேரக்டர் வந்து அப்பர் கேரக்டராக இருந்தது அப்படின்னா யூ கவுண்ட் அப்படின்ற வேரியபிளை ப்ளஸ் ஈக்குவல் டு 1 போடுறோம். அதாவது அதோட வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எலிஃப் ஐ டாட் இஸ் லோவர் அப்படின்னா எல் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே ஏன் எலிஃப் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா எல்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் எரர் வரும்.
அது ஏன் அப்படின்னா, இங்க வந்து நீங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ டாட்டு, ஸ்பேஸு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது. அதே மாரி எண்டுல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் மார்க் இருக்கிறதும் பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல எல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரா அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் இங்க எலிஃப் அப்படின்னு சொல்லி வினிதா குடுத்துருக்காங்க. ஸோ இத விட பெட்டரான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ண முடியும். மேபி உங்களுக்கு வந்து இத விட பெட்டரான சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இதோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ இது வந்து ஒரு 6 லைன் ஆஃப் கோடு. ஸோ 6 லைன்ஸ் அப்படின்றது இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம்க்கு வந்து தேவையே இல்ல. இது எப்படி காம்ப்ரிஹென்சிவா பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல் கவுண்ட் யூ கவுண்ட் தான். அதாவது ஒரே லைன்ல எல் கவுண்ட் எவ்வளோ யூ கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். மேபி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியல அப்படின்னா இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அரேக்குள்ள இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி அப்படியே வந்திருக்குது. ஸோ ஒரு அரேக்குள்ள நான் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ப்ராப்பராக தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. நமக்கு வந்து எந்த எரரும் வரல. நான் இந்த லிஸ்ட்டை எதுக்கும் அசைன் கூட பண்ணல. ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கமா கொடுத்துட்டு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 2 செப்பரேட் இண்டிவிஜுவல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள கமா கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கிட்டே போகலாம். இது வந்து எரர் எதுவும் வராது. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரோச்சு. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு கான்செப்ட், லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டு, 2 லிஸ்ட்டு. இப்போ நான் இதுக்குள்ள பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னும் 2 லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போவும் நமக்கு எக்ஸ்பெக்டடான அவுட்புட்டும் தான் கிடைச்சிருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் எந்த சின்டாக்டிக்கல் எரரும் இல்லை. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த செகண்ட் லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோவர் கேஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ இப்போ நான் இந்த இன்னர் லூப்பில் இருக்கேன். காம்ப்ரிஹென்சிவ் மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு. ஸோ மேபி நான் அவுட்டர் லிஸ்ட் வேணால் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு லெட்டர்ஸுமே கேர் அப்படின்ற வேரியபிளில் வந்து அசைன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இஃப் கேர் டாட் இஸ்லோவர், ஜஸ்ட் அதை மட்டும் கால் பண்ணுறோம். இது கால் பண்ணி இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். அதாவது கேர் வந்து இந்த லிஸ்ட்டில் அப்பண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 33 கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை கவுண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம இப்போ அப்பர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அப்பரை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா HMRT. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் HMRT. இது மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ நமக்கு வந்து கேரக்டர்ஸ் வேண்டாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டோட்டல் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ அதனால இப்போ இந்த கேர் எடுத்துட்டு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1111 அப்படின்னு சொல்லி அப்பண்ட் ஆயிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு சம் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம். ஒரு சம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் அதை சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதையே தான் நம்ம லோவர் கேஸ்க்கும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் போட்டு டாட் இஸ் லோவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 and 33. நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் அதே தான். நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 and then 33. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். பட் இதை இன்னும் ஒன் லைனராக மாற்றணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 2 லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இதில் ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் பிரிண்ட் பண்ணுறேன். தென் செகண்ட் வந்து இது அப்படியே செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒன்லைனர் சொல்யூஷன். ஸோ எல்லா டைமும் ஒன்லைனர் சொல்யூஷன் வந்து பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. கண்டிப்பாக வினிதாவோட சொல்யூஷன் தான் இங்கே வந்து பெட்டரான அப்ரோச். பிகாஸ் ரீடபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எல் கவுண்ட் யூ கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம லேட்டராக அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் இந்த ஒன்லைனர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்ம ஒன்லைனர் போகிறதே பெட்டர். பிகாஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்தர் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்லைனர் சொல்யூஷனுக்கு போகலாம்.
ஓகே. ஸோ பை த வே இந்த மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பத்தி ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.